இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா DC distributor பேஸ் பண்ணிருக்கிற ப்ராப்ளம் தான். இது வந்து 2 wire DC distributor பேஸ் பண்ணிருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A 2 wire DC distributor ABCDEA in the form of a ring main is fed at point A at 220 volt and is loaded as under 10 amps at B, 20 amps at C, 30 amps at D and 10 amps at E. The resistance of various sections go and return கொடுத்துட்டாங்க. அப்ப 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ரெண்டுமே go and return பாத் ரெண்டு சேர்த்து தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. The resistance of various sections are AB 0.1 ohm, BC 0.05 ohms, CD 0.01 ohms, DE 0.025 ohms and EA 0.075 ohms. Determine the point of minimum potential, second one current in each section of the distributor அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல given datas என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் a 2 wire DC distributorன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க நோட் ABCDEA அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் VA வந்து 220 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எவ்வளோ லோட் எடுக்கிறோன்றதையும் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டயக்ராமில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் வந்து நம்ம சர்க்கிளாகவும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட் அப்படின்னா ABCDE A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏலிருந்து B, பிலிருந்து C, சிலிருந்து D, டிலிருந்து A, இலிருந்து அகெயின் ஏக்கு வருது. ஓகே, ஸோ இந்த நோட்டில் ஒவ்வொரு நோட்லேருந்து எவ்வளோ லோட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோடு எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா Bன்ற பாயிண்டில் 10 ஆம்ஸ், Cன்ற பாயிண்டில் 20 ஆம்ஸ், Dன்ற பாயிண்டில் 30 ஆம்ஸ் அண்ட் Eன்ற பாயிண்டில் 10 ஆம்ஸ். அப்போ Bன்ற பாயிண்டில் 10 ஆம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது வெளியே நம்ம வந்து என்ன பண்ணணும், லோடு எடுக்கணும். ஏரோ மார்க்கு வெளியில் போடணும், தட் மீன்ஸ் லோடு எடுக்கிறோன்னு அர்த்தம். C பாயிண்டில் 20 ஆம்ஸும், D பாயிண்டில் 30 ஆம்ஸ், E பாயிண்டில் 10 ஆம்ஸ் வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to assume that, என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா A அண்ட் B இதிலிருந்து ஏபியில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I கரண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணலாம். அதே போல் இந்த Bன்ற C, பிக்கு சிக்கு பிட்வீனில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலிருந்து 10 ஆம்ஸை நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ ஐலேருந்து 10 மைனஸ் பண்ணுறது தான் என்ன ஆகும்னா B அண்ட் சிக்கு பிட்வீனில் ஃப்ளோ ஆகும். ஓகே, அதே போல் C அண்ட் Dக்கு பிட்வீனில் இருக்கிற கரண்ட் ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா I-20லிருந்து இந்த I-10லிருந்து இந்த 20யை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும், I-30. இந்த I-30 தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த I-30லிருந்து அகெயின் 30யை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் D அண்ட் Eயில் இருக்கிற கரண்ட் ஃப்ளோ. அப்போ I-30 மைனஸ் 30, அப்போ என்ன ஆகும், I-16 வரும். I-16லேருந்து அகெயின் 10 ஆம்ஸ் வந்து லோடை எடுத்துட்டோம்னா I-60 மைனஸ் 10 எடுக்கும்போது I-17 வரும். இப்போ கரண்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு லோட் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. பிட்வீன் இது RABன்னு எடுத்துக்கலாமா, RABயோட வேல்யூ 0.1 ohms. அதே போல் BCக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, RBC ஈக்குவல் டு 0.05 ohms, RCDக்கு 0.01 ohms. நெக்ஸ்ட்டு RDக்கு 0.025 ohms. அதே போல் E அண்ட் Aல 0.075 ohms. REA ஈக்குவல் டு 0.075 ohms. இப்போ நான் இதை எழுதிட்டேன். ஒவ்வொரு நோட்லேயும் எவ்வளோ நமக்கு ஃப்ளோ ஆயிருக்கு, பிட்வீனில் செக்ஷனில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றது எழுதிட்டோம். we already know Kirchhoff's law படி பார்த்தோம்னா Kirchhoff's voltage lawல நம்ம எப்படி எழுதலாம்னா voltage drop in the closed path ABCDEA வந்து என்னன்னு சொல்லலாம், 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது closed path தானே, இப்போ இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜை வந்து நம்ம என்ன சொல்லலாம், VABன்னு சொல்லலாமா. ஸோ இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் ட்ராப்பை நான் என்னன்னு சொல்லலாம், பிட்வீன் VABன்னு சொல்லலாம்.
இது விபிசின்னு சொல்லலாம், இது விசிடின்னு சொல்லலாம், இது விடிஇ, அகெயின் விஇஏ. இப்போ இது எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா ஆட் பண்ணா? ஸோ அக்கார்டிங் டு த கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, விஏபி ப்ளஸ் விபிசி ப்ளஸ் விசிடி ப்ளஸ் விடிஇ ப்ளஸ் விஇஏ ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா? we already know general expression v is equal to I into R ன்னு எழுதும். இப்போ நான் ஒவ்வொரு செக்ஷனுக்கு எழுதுனேன்னா எப்படி எழுதலாம்? IAB into RAB plus IBC into RBC. இது வந்து சஃபிக்ஸில் வரும், ஓகேங்களா? RBC, ICD into RCD, IDE into RDE, IEA into REA equal to 0ன்னு எழுதிக்கலாமா? இப்போ IAB ஓட வேல்யூ என்னது? ஏக்கும் பிக்கும் பிட்வீன் இருக்கிற இந்த கரண்ட்டோட வேல்யூ என்னது? I. இந்த I அப்படியே எழுதிக்கலாமா? ஓகே, I. RABயோட வேல்யூ, RAB is 0.1 ohms. இந்த 0.1 ohms எழுதியிருக்குமா? ஸோ IAB into RAB, இந்த வேல்யூ வந்து RAB வேல்யூ. அதே போல் இது RBCயோட வேல்யூ, இது IBCயோட வேல்யூ. IBC நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? IBC equal to I minus 10. Okay, I minus 10 into RBC ஓட value 0.05 plus இது RCD value, இது ICD value. ICD ஓட value என்னது? I க்கும் C, current between C and D, I minus 30. I minus 30 னா ICD, இது RCD value. Next இது பார்த்தீங்கன்னா IDE value, இது RDE. IDE ஓட வேல்யூ என்னது? I minus 60. ஓகே, into the resistance value என்னது? 0.025. அது முஷ்டமா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா IEA, REA. IEA ஓட வேல்யூ I minus 70. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.075 ohms. ஓகேவா? இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா 0.26 ஐ மைனஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூவில் ஆட் பண்ணிங்கன்னா 7.55 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் அந்த சைடில் கொண்டு போனோன்னா எனக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். இதுலேருந்து ஐயோட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாமா? அப்போ இந்த 0.26 அந்த சைடில் கொண்டு வந்தோன்னா டிவிஷனில் வந்துடுமா? இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் 26.04 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? கரண்ட்டோட வேல்யூ 29.04 ஆம்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டயக்ராமை திரும்ப நான் ரீட்ரா பண்ண போகிறேன். எப்படி ரீட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐன்னு அசியூம் பண்ணோம் இல்லையா? ஏ அண்ட் பியில் இனிஷியலாக ஃப்ளோ வர கரண்ட்டை ஐன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதிலிருந்து 10 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 30 ஆம்ஸ்ன்னு லோடு எடுத்து தான் சொன்னோம். இப்போ எங்கெல்லாம் ஐ இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம இப்போ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? கண்டுபிடிச்சி இந்த 29.4A சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ செக்ஷன் ஏபியில் கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு அசியூம் பண்ணோம்? ஐ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஐஏபியோட வேல்யூ என்னது? கரண்ட் செக்ஷன் ஏபி வந்து ஐஏபி. ஐஏபியோட வேல்யூ 29.04. ஸோ இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ டு பி. இந்த டைரக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏலேருந்து பிக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு பாசிட்டிவில் வருது. ஸோ அப்படியே டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், கரண்ட் இன் செக்ஷன் பிசி இதை எப்படி எழுதலாம்? ஐபிசின்னு எழுதலாமா? ஐபிசியோட வேல்யூ என்னது? I minus 10ன்னு பார்த்தோம். ஐயோட வேல்யூன்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 29.04 minus 10 எடுத்தோம்னா வில் கெட் 19.04 ஆம்ஸ். இது பாசிட்டிவில் வர்றதுனால டைரக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பியிலிருந்து சிக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிற அந்த வேல்யூ வந்து 19.04. நெக்ஸ்ட்டு கரண்ட் இன் செக்ஷன் சிடி. சிடி அப்படின்னு எடுக்கும்போது ஐசிடின்னு எழுதலாமா? ஐசிடி இஸ் ஈக்குவல் டு I minus 30. ஐயோட வேல்யூ 29.04 minus 30 போட்டிங்கன்னா வில் கெட் மைனஸ் வேல்யூ. இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் தானே இப்படி இருந்தது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து டைரக்ஷன் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருந்தது. ஸோ இப்போ டைரக்ஷனை நான் மாற்றணும். ஏன்னா இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால டைரக்ஷன் நான் என்னென்னு பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு சேஞ்ச் த டைரக்ஷன் வேல்யூ. சியிலிருந்து டி இல்லை, டியிலிருந்து சி கிடையாது, சியிலிருந்து டிக்கு மாற்றுறேன். ஏன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? மைனஸில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஐம் கோயிங் டு சேஞ்ச் த கரண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் டி டு சி பிகாஸ்
ஐ காட் த ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவில் கிடச்சதுனால நான் என்ன பண்ணுறேன், சி அண்ட் டியில் சியிலிருந்து டிக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து டைரக்ஷன் மாற்றிட்டேன், டியிலிருந்து சிக்கு. அப்போ பாசிட்டிவாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ 0.96 ஆம்ப்ஸ். அதே போல் கரண்ட் இன் டி, இது எப்படி சொல்லலாம், ஐடின்னு சொல்லலாமா? ஐடியோட வேல்யூ என்னது, I-60. இந்த ஐயில் வேல்யூ 29.04 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 60லேருந்து மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் த சேம் நெகட்டிவ் தான், -30.96 தான் வருது. அப்போ இது வந்து டியிலிருந்து ஈக்கு ஃப்ளோ ஆகலை, ஈலிருந்து டிக்கு ஃப்ளோ ஆகுது, ஏன்னா நெகட்டிவில் வருது கரண்ட்டு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரண்ட்டோட வேல்யூ டைரக்ஷன் மாற்றுறேன், ஐஇடி அப்படின்னு மாற்றுறேன். த கரண்ட் வில் ஃப்ளோ ஃப்ரம் இ டு டி. ஸோ ப்ரீவியஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டி டு இன்னு போட்டிருந்த இந்த டைரக்ஷனை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் டு டி ஃப்ரம் இ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இன் செக்ஷன் இஏ. அப்போ ஐஏன்னு சொல்லலாமா? ஐஏயோட வேல்யூ என்னது, I-70. ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் -40.96ன்னு வருது. இதுவும் மைனஸில் வருது. அப்போ நான் பாசிட்டிவ் மாற்றணுன்னா டைரக்ஷன் நம்ம மாற்ற போகிறேன், ஈலிருந்து ஏக்கு கிடையாது, ஈலிருந்து ஏன்னா நெகட்டிவ் வருது. அப்போ ஏலிருந்து ஈக்கு வந்து டைரக்ஷன் மாறுது அப்படின்னு மாற்ற போகிறோம். ஸோ இங்கிருந்து இதே சேம் டயக்ராமை ரீப்ளேஸ் பண்ணி ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஏலிருந்து பிக்கு ஃப்ளோ ஆன கரண்ட் வந்து ஐ கரண்ட்டா, ஐயோட வேல்யூ 29.04ன்னு பார்த்தோம். I-10ஓட வேல்யூ 19.04 பாசிட்டிவ் தான், பியிலிருந்து சிக்கு ஃப்ளோ ஆச்சு. ஆனால் இங்கே சியிலிருந்து டிக்கு பார்க்கும்போது -0.96 வந்தது. அதனால் நான் இங்கிருந்த டைரக்ஷனை நான் எப்படி போட்டிருக்கோம், டியிலிருந்து சிக்கு ஃப்ளோ ஆனதாக நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து பாசிட்டிவ்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதே போல் டியிலிருந்து ஈக்கு ஃப்ளோ ஆன வேல்யூ நெகட்டிவ்ல இருந்ததுனால டைரக்ஷன் நம்ம மாற்றிக்கிறோம், ஈலிருந்து டிக்கு ஃப்ளோ ஆன மாதிரி. சேம் வே இ டு ஏ வந்து நெகட்டிவ்ல வந்தது, இப்போ டைரக்ஷனை நம்ம மாற்றிருக்கேன், ஏலிருந்து ஈக்கு ஃப்ளோ ஆன மாதிரி. இப்போ இதில் பாருங்கள், இந்த கரண்ட்டோட வேல்யூ 29.05 உள்ள என்டர் ஆகுது, 10 ஆம்ப்ஸ் வெளியில் போயிடுது. ரிமைனிங் வந்து 19.05 இதில் ரிமைனிங் வருது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற நோடோட வேல்யூ வந்து VBA சம் வேல்யூ இருக்குது இல்லையா? பட் இங்கே பாருங்கள் 19.04 வந்து இன் ஆகுது, அதே போல் 0.94 இன் ஆகுது, 20 ஆம்ப்ஸ் வந்து வெளியில் போகுது. இப்போ இதில் பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக நமக்கு புரியும், ரெண்டு நோடு ஒன்றா சேர்கிற இடம் இது. கண்டிப்பாக அப்போ இங்கே என்னவா இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் வந்து ரொம்ப மினிமம் வேல்யூவாக தான் இருக்கும். இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இது உள்ளே என்ட்ரு ஆகுது, இது லீவ் ஆகுது, இது உள்ளே என்ட்ரு ஆகுது லீவ் ஆகுது அப்படின்றத விட்டுட்டு இது ரெண்டுமே என்ட்ரு ஆகுது பாருங்கள், ரெண்டு நோடுமே என்ட்ரு ஆகுது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும், நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே பொட்டென்ஷியல் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் we can identify C is the minimum potential, C point தான் மினிமம் பொட்டென்ஷியல் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அட் தி சேம் டைம் எல்லா கரண்ட்டோட வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ ரிசல்ட் எடுத்து எழுதும் போது ஸோ மினிமம் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா C பாயிண்ட் அப்படின்றதுல நமக்கு வந்து பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப மினிமமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் IAB, BC, CD, DE அண்ட் EA இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபைனலாக எடுத்து எழுதலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.